ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய காலையில் நான் என்னென்ன வேலைகள் செய்கிறோம் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். காலையிலே பார்த்திங்கன்னா, நான் காலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு கோலம் போட வந்துட்டேங்க. கோலம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, முதல்ல தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு, அதாவது சாணி தான் நான் வந்து தெளித்தேன். சாணி தெளிச்சுட்டு இப்போ வந்து வாசலெல்லாம் கூட்டிடலாங்க. இருக்கிற எல்லா குப்பைகளையும் கூட்டி விட்டுட்டு நம்ம அடுத்து வந்து கோலம் போட ஆரம்பிச்சிடலாம். நான் காலையிலே பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு இப்போ கோலம் வந்து போடுறேங்க. இது மார்கழி மாதன்றதுனால சீக்கிரமாக எழுந்துட்டு கோலம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே வந்து சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டேன். இந்த பனியில் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோலம் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வந்து கோலம் போட்டு கலர் அடிக்க வந்து டைம் ஆகுதுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டேங்க. ஏன்னா முன்னாடியே நம்ம லேட்டாக எழுந்தோன்னா குழந்தைங்களுக்கு வந்து லஞ்சு செஞ்சு கொடுத்து அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு டைம் ஆகிடுது. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து போட்டோம்னாக்கா நம்ம பிடிச்ச மாதிரி கோலம் வந்து போட்டு கலரெல்லாம் அடிக்க கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து பனின்னு பார்க்காம கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்தாச்சு. ஏதோ என்ன கோலம் போடுறதுன்னே தெரியலைங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான கோலம் வந்து போட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு வந்து கலர் அடிச்சிடலாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இருக்கிறது இலை மாதிரி இருக்குது. அதனால் க்ரீன் கலர் வந்து அடிச்சுக்கிறேன். உள்ளே இருக்கிற ஃப்ளவருக்கு வந்து ரெட் கலர் அடிச்சுக்கிறேங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம இந்த க்ரீன் கலர் வந்து அடிச்சுக்கலாம். இது வந்து ஒரு லீவ்ஸ் மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள்லாம் எழுந்து இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் சீக்கிரமாக கோலம் போடுறீங்களான்னு சொல்லுங்கங்க. ஏன்னா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒருத்தி தான் கோலம் போட்டிருக்கேன். யாருமே இல்லை. எனக்கு வெளியில் வந்து கோலம் போடுறதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு இந்த தெரு விளக்கு வெளிச்சத்தில் வந்துட்டு வீட்டுக்கு நேராக இருக்கிறதுனால நல்லா வெளிச்சம் அடிக்குது. அதனால் கொஞ்சம் எழுந்து கோலமெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம போய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். கோலமெல்லாம் போட்டு முடிச்சு நல்லா கலர்ஃபுல்லாக கலர் வந்து அடிச்சிட்டாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாணி எடுத்து இதில் பிள்ளையார் பிடிச்சி அவருக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூவும் வந்து நம்ம செடியில் செம்பருத்தி பூ இருக்குங்க. அதனால் ஒரு பூவை பறித்து பூவும் வச்சாச்சு. இப்போ விளக்கும் வந்து வச்சிட்டேன். அவ்வளோதான், வெளியில் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போது வாசப்படியில் வந்து 2 தீபம் வந்து ஏற்றிக்கலாங்க. ஏற்றி வச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளார வந்து போயிடலாம். அவ்வளோதான், வெளியில் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பூஜை ரூமில் வந்து தீபம் வந்து ஏற்றிக்கலாங்க. அதுக்காக வந்து பழைய திரியெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக எண்ணெய் ஊற்றி இப்போ புது திரி வந்து போட்டிருக்கேன். செடியில் இருந்த செம்பருத்தி பூவும் பறிச்சுன்னு வந்துட்டேங்க. பறித்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதை வந்து சாமிக்கு எடுத்து வச்சிடணும். இப்போ பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இப்போ தீபம் வந்து ஏற்றிக்கலாங்க. ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஏற்றி சாமியுமே கும்பிட்டாச்சுங்க. அவ்வளோதான், சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நான் சமைக்க வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை காலையிலேயே நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எங்கள் பாப்பா வந்து காலையிலே சிக்கன் குழம்பு வந்து செஞ்சு கூட சப்பாத்தி செஞ்சு ஸ்கூலுக்கு வந்து கொடுக்க சொன்னாங்க. அதனால் பாதி சிக்கன் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜில். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி இதெல்லாம் வந்து வதக்கிக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் 1/2 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்காங்க. அதை வந்து சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. கூடவே 4 கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியது தான். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கல்பாசி கூடவே பிரிஞ்சி இலையும் சேர்த்து அதை வந்து நல்லா செவக்க வறுத்து விட்டுறலாங்க. வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து சிக்கனை வந்து சேர்த்துக்கிறேன். அப்படியே சிக்கன் எல்லாம் நல்லா ஒன்று போல் செட் ஆகி இருந்தது பாருங்கள். இப்போ இதை வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம்.
நம்ம வந்து மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிக்கனை வந்து வதக்கி விட்டுட்டோம்னாக்கா இது ஒரு பக்கம் வதங்கின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி ஊற்றினோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே குழம்பு வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் வந்து ட்ரை மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கும் பொழுது சிக்கன் எல்லாம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வதங்கட்டும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவுக்கெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நம்ம பாருங்கள் நல்லா வந்து வதங்கி தண்ணி அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து நல்லா காரம் உரைக்கும், அதனால் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கூடவே கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி வதக்கும் பொழுது சிக்கனெல்லாம் இதுலேயே பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வெந்து வந்துடுங்க. இப்போ இந்த சமயத்தில் எல்லாம் வதக்கி விட்டோம் பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சிக்கன் குழம்பும் நிறைய பேருக்கு நம்ம நிறைய குழம்பு வந்து செய்யலாம். இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி செய்கிறதுனால குழம்பும் நமக்கு நிறைய வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி கலந்து விட்டுடலாங்க. இதுவே திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம வந்து ஊற்றிக்கலாம் சாதத்துக்கெல்லாம் சாப்பிடும் பொழுது. நான் சப்பாத்திக்குன்றதுனால மீடியமாக ஊற்றிருக்கேன். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலையை வந்து தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக சிக்கன் குழம்பு வந்து சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு பாருங்கள், கரெக்டாக அந்த சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற மாதிரி இட்லி தோசை இது எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம். கரெக்டாக இருக்குது அந்த திக்னஸ் வந்து குழம்புக்கு. இப்போது அதை வந்து எடுத்து வச்சுட்டு இட்லி வந்து ஊற்றி வச்சிடலாங்க. காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சிட்டேன். சிக்கன் குழம்புக்கும் இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷனு. இப்போ இட்லியுமே நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இட்லி வந்து எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு காலையிலேயே குழந்தைங்களுக்கு டிஃபனுக்கு சிக்கன் குழம்பும் இட்லியும் வச்சு கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. நம்ம காலையிலேயே நான் டெய்லி இந்த மாதிரி தான் வந்து செய்வேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க.